ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ துணிமணி வாங்குறது எப்படின்னா, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த 50 வயசு தாண்டினவங்க எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். தீபாவளி சமயத்தில் கூட்டிகிட்டு போவாங்க பேரண்ட்ஸு. தீபாவளி துணி எடுப்பாங்க. சில பேர் கொஞ்சம் பர்த்டேக்கு துணி எடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே துணி கடைக்கு போகிற வேலையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்குறது, அப்புறம் கடைக்கு போகிறது, எப்படி இருந்தாலும் வாரத்துக்கே ஒரு 4-5 துணிமணி வாங்குற மாரி இப்போ ட்ரெண்டு மாறி போச்சு. அந்த அளவுக்கு துணிமணி வாங்குறாங்க. காய்கறி வாங்குற மாரி துணிமணி வாங்குறாங்க. காய்கறி கடையிலே ஒரு சைடில் துணிமணி போட்டு புடவையெல்லாம் சுடிதாரெலாம் விற்கிறாங்க. அந்தளவுக்கு துணிமணி வாங்குறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிப்போச்சு. இதில் என்னன்னா, இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு பட்டு புடவை வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுக்கும்போது இப்போ பட்டு புடவைங்கிறது அப்போல்லாம் என்னென்னா, எங்கள் அம்மா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா யாராவது கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா எங்கள் அம்மா அவங்க கல்யாணத்து புடவை எடுத்து கட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் யாராவது புடவை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த புடவை எடுத்து கட்டிக்கிட்டு தான் கல்யாணத்துக்கு போவாங்க. அதுக்கே எங்கள் அம்மா வேலை பார்த்தவங்க. அதனால் தனியாக போய் பட்டு புடவை வாங்குறதுங்கிறது அந்த காலத்தில் அது ட்ரெண்ட் இல்லை. இப்போல்லாம் தீபாவளியே நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே பட்டு புடவை தான் வாங்கணுன்ட்டு வாங்குறாங்க. தீபாவளி வாங்குறாங்க. அப்படி சாதாரண புடவை எவ்வளோ வாங்குறாங்களோ அதே அளவுக்கு பட்டு புடவையும் அளவுக்கு அதிகமாக எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அதை மாதிரி இருக்கும்போது இப்போ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் நம்மளுக்கு அவங்க பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஒரு புடவை வாங்கி கொடுக்குறாங்கன்னா அதை சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு அதை கட்டிக்கிட்டால் அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குற மாதிரி. ஏன்னா அந்த ஒரு புடவையோட நம்ம வாழ்க்கை முடியறதில்ல. அது ஒரு 4-5 தடவை கட்டுவோம். அப்புறம் இப்போ என்ன மாதிரி ஆளுங்கன்னா அது கடைசி கிழிய வரைக்கும் கட்டுவோம். சில பேர் கொஞ்சம் நிறையா துணிமணி வாங்குறவங்க கொஞ்சம் இதாக இருக்கும், 4-5 தடவை கட்டிட்டு யார்கிட்டையாவது கொடுத்துட்றாங்க. அப்படி தான் இப்போதைய ட்ரெண்டு. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அது சந்தோஷமாக கட்டிக்காமல், இப்போ ஒருத்தவங்க ஒரு புடவை வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அந்த புடவை நீங்கள் அவங்க எந்த பிள்ளைங்க கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறாங்களோ அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் அந்த புடவையை கட்டிட்டு போங்களேன், அவங்க சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அப்புறம் நான் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிட்டு வந்திருக்காங்கன்ட்டு. அதை இல்லாமல் அதை கட்டுறாமல் கடையில் கொடுத்து மாற்றுறது, அது ரொம்ப கேவலமான செயல். அது ரொம்ப கேவலமான செயல். ஏன்னா அந்த புடவையோட நம்ம வாழ்க்கை முடியறதில்ல. அதுக்கப்புறம் இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ரொம்ப ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் புடவை எடுக்கிற சொந்தக்காரங்களுக்கு, முக்கியமான ரிலேட்டிவ்ஸ்க்கு, கூட பிறந்த அவங்களுக்கு இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு வாங்கும்போது சில்லறைத்தனமாக குறைச்ச விலையெல்லாம் வாங்குவாங்க. அது வாங்கும்போது ரொம்ப சில்லறையாக தெரியும் நம்மளுக்கு. என்னடா அது, நம்மளுக்கு வருஷத்துக்கு இது கல்யாணத்துக்கு மட்டும்தான் புடவை எடுத்து கொடுக்க போகிறாங்க, அப்புறம் யாரும் நம்மளை கண்டுக்க போகிறல. அதே ஒரு நல்ல புடவை வாங்கி கொடுத்தா என்ன, அவங்களுக்கு நல்ல புடவை வாங்கிட்டு நம்மளுக்கு சில்லறை நம்மளோட இதை இவங்க இவ்வளோ தான் மதிப்பிடுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் நம்மளுக்கு வருது. நியாயமான கோபம் தான் அது. அதனால் நீங்கள் உங்கள் வசதிக்கு நீங்கள் ₹1,00,000 வாங்கினீங்கன்னா, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ₹1,00,000 நீங்கள் புடவை வாங்குறீங்க. 2 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்குலாம் கல்யாணத்துக்கு புடவை வாங்குறீங்க. மினிமம் ஒரு 5,000, ஒரு 1,000, 7,000த்துக்காச்சும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு, ஒரு நாத்தனாருக்கோ இல்லை கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க யாருக்கோ ஒரு நல்ல புடவை வாங்கிட்டீங்கன்னா உங்களோட மதிப்பு நல்லாயிருக்கும். அதை விட்டுவிட்டு அப்போ தான் போய் காட்டன் புடவை வாங்குறது, சில்லறைத்தனமாக புடவை வாங்குறது, அப்போ நம்மளை இவங்கள தான் இவ்வளோ தான் மதிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வந்துடுது இல்லையா. அதனால் இது 2 தப்பையுமே செய்யாதீங்க. ஒன்று, வாங்கி கொடுக்குறதா இருந்தால் நல்ல புடவை வாங்கி கொடுங்க. அது வாங்கி கொடுக்க இஷ்டம் இல்லையா, இது மாதிரி குறை சொல்கிறவங்களா இருந்தாங்கன்னா, இது 2த்துக்குமே கரெக்டான சொல்யூஷன் என்ன கேட்டால் ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் நம்ம புடவைக்கோ ஒரு பேண்ட் ஷர்ட்டுக்கோ செலவு பண்ணுறதா இருந்தோம்னா அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறது இந்த காலத்து இதுக்கு அது நல்ல ஒரு தீர்வாக தெரியுது. அதனால் அல்பத்தனமாக போய் புடவையை மாற்றுறது, அப்புறம் கல்யாணம் பண்ணுறவங்க அல்பத்தனமாக மட்டமாக புடவை வாங்குறது, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. என்ன கேட்டால் பணத்தை கொடுத்துட வேண்டியது தான். அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சதாக வாங்கிட்டு வாங்கன்னா, கூடவோ குறைச்சலோ என்ன வேணுமோ அவங்க வாங்கிக்கிட்டோம். நம்ம தான் வாங்கி கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இது எல்லா கல்யாணங்கள்லையுமே நானும் பார்க்குறேன். இந்த பிரச்சனை வருது. எப்படின்னா, அவங்க வாங்கி கொடுத்தாங்க, நான் வாங்கி கொடுத்தேன், இவங்க கட்டலை அப்படின்னு கல்யாணம் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வாங்கி கொடுத்தது பிடிக்கலங்கிறாங்க. அந்த ஒரு புடவையோடையே வாழ்க்கை முடியுது? ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த ட்ரெண்டை இனிமேல் கல்யாணம் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். கல்யாணம் பண்ணுறவங்க அவங்க எப்படியாவது போகிறாங்க, விடுங்க. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு கூட இந்த சின்ன மனஸ்தாபங்கள் பின்னாடி அந்த உறவில் விரிசல் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். கல்யாணம் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, அதனால் எனக்கு தெரியாது. ஆனால் கேள்விப்பட்டதை பொறுத்த வரைக்கும் இப்போ 4 கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்க சொந்தக்காரங்களா, அதில் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வருதுங்கிறது தெரியுது. அதுதான் எனக்கு கரெக்டான சொல்யூஷனாக எனக்கு தோணுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.